அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதனால் அவங்களும் பலனடைஞ்ச நன்மையை நாளை மறுமையில் அல்லாஹ்தாலா நம்ம எல்லாருக்கும் கொடுப்பான். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 2 நாட்களில், அதாவது இன்றைய வியாழன் நாளை வெள்ளிக்குள்ளே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திக்ரை பற்றி நான் சிறப்பாக தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழன்லேருந்து நாளை வெள்ளி வரைக்கும் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்க. இதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திக்ரு செஞ்சு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினீங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரையும் நமக்கு நீக்கிறான். உலகத்திலையும் நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் செல்வம் இப்படி எல்லாத்துலேயும் அல்லாஹ்தாலா பரக்கத் செய்கிறான். இன்னும் நிறைய பலன் இருக்குது இதில். ஒரே நாளில் இதை ஓதணும் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுவும் இன்றைய வியாழனிலும் சரி நாளை வெள்ளிலையும் சரி நமக்கு துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்குது. அல்லாஹ்தாலா இந்த ஒரு திக்ருகளின் மூலம் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தந்து நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனை தீர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் ஓதிவாங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய ஒரு சிறப்பான திக்ரு தான் இந்த திக்ரு. இன்னும் அஸ்மால் ஹுஸ்னான்றது அல்லாஹ்தாலாவினுடைய 99 திருப்பெயர்கள். ஒவ்வொரு திருப்பெயருக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பான பெயர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் 2 அதாவது சிறப்பான அல்லாஹ்தாலாவினுடைய இஸ்முகளை கொண்டு அல்லாஹ்வை அழைச்சி நம்ம துவா கேட்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் அந்த 2 இஸ்முகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைய நாளினுடைய ஃபஜ்ர தொழுகையை தொழுது முடிச்சுட்டு யா வஹாபு யா அல்லாஹ், யா ரஸாக்கு யா அல்லாஹ், இதை ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த 2 இஸ்முகளை தனித்தனியாக 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா வஹாபு யா அல்லாஹ் அப்படின்னா பெரும் கொடையாளன் என்னுடைய இறைவன். யா ரஸாக்கு யா அல்லாஹ் அப்படின்னா இரணம் அளிக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன். இப்போது இந்த 2ஐயுமே நம்ம ஃபஜ்ர் தொழுகையில் ஓதும்போது அந்த நாளின் தொடக்கத்திலே நம்ம ஓதும்போது நாள் முழுவதும் அல்லாஹ்தாலா நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறான். இன்னும் நம்மளுடைய ரிஸ்க்கையும் அல்லாஹ்தாலா விசாலமாக்கி அதில் பரக்கத்தையும் ஏற்படுத்துகிறான். மாஷா அல்லாஹ் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய இஸ்மு தான் இந்த இஸ்மு. நாள் முழுவதுமே நமக்கு செல்வம் ரிஸ்க்கு இன்னும் வியாபாரம் தொழிலில் பொருளாதார விஷயம் எல்லாத்துலேயும் அல்லாஹ்தாலா பரக்கத்தை கொடுப்பான். லுஹரை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் யா கஃபூரு யா அல்லாஹ், யா முஜீபு யா அல்லாஹ், யா கஃபூரு யா அல்லாஹ் அப்படிங்கிறது மன்னிக்கக்கூடியவனே என்னுடைய பாவங்களை மன்னிப்பவனே. யா முஜீபு யா அல்லாஹ் அப்படின்றது முறையீட்டை ஏற்பவனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறோம். துவா கபூலாகக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா இஸ்திக்ஃபார் அப்படின்னும் போது அல்லாஹ் அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் நம்ம இஸ்திக்ஃபார் செய்யும்போது. அப்போது நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம அவனுடைய திருப்பெயரை சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்குறோம். நிறைய முறை இஸ்திக்ஃபார் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 இஸ்முகளையுமே தனித்தனியாக 100 முறை லுஹரை தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுறது மூலமாக நாள் முழுவதும் அல்லாஹ்தாலா சிரமங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷத்தை அல்லாஹ்தாலா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குறான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்தாலா ஆமீன் ஆக்கட்டும்.
அடுத்து அசர் தொழுகை முடிச்சுட்டு மாலிகுல் முல்கி யா அல்லாஹ், துல் ஜலாலி வல்லிக்ராம் யா அல்லாஹ். மாலிகுல் முல்க் அப்படின்றது அரசர்களுக்கெல்லாம் அரசனே அப்படின்னு அழைக்கிறது. துல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கிறது மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே. இதை நம்ம ஓதும்போது செல்வத்தில் குறையே நமக்கு இருக்காது. இன்னும் உயர்ந்த நிலையை அல்லாஹ்தாலா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குறான். உயர்ந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை அதிகமாக ஓதுங்க. இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதின்னு கூட இதில் இஸ்மு இருக்குது. அதாவது ஜலாலி துல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சவங்களுடைய துவா கபூலாகாமல் இருந்ததில்ல, கபூலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த இஸ்மு தான் இந்த இஸ்மு. அடுத்து மக்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு யா ரஹ்மானு யா அல்லாஹ், யா ரஹீமு யா அல்லாஹ், அளவற்ற அருளாளன் என்னுடைய இறைவன், நிகரற்ற அன்புடையவன் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி பொருள் கொண்ட ஒரு சிறந்த இஸ்மு தான். ரொம்ப சக்தி பெற்ற ஒரு துவா கபூலாகக்கூடிய ஒரு இஸ்மு தான். யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டையும் சேர்த்து கூட நீங்கள் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். மக்ரிபை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு இஸ்மு. அடுத்து இஷாவை தொழுது முடிச்சுட்டு யா ஹையூ யா அல்லாஹ், யா கையூம் யா அல்லாஹ், யா ஹையூ யா அல்லாஹ், யா கையூம் யா அல்லாஹ், உயிருள்ளவன் என்னுடைய இறைவன், என்றும் நிலைத்திருப்பவன் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இலகுவான முறையில் இந்த இஸ்மை இஷாவை தொழுது முடிச்சுட்டு ஓதிட்டு சஜ்தால துவா கேட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் எத்தி வைங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா அந்த துவாவை கபூலாக்குவான். இது சஹீஹான ஹதீஸ்கள்லையுமே இருக்குது. துவா கபூலாகலன்னு கவலைப்படுறவங்க இதை ஓதி இன்ஷா அல்லாஹ், அதுவும் இன்றைய சிறப்பான நாளிலிருந்து நீங்கள் துவா செய்யுங்க. குறைஞ்சபட்சம் 2 நாளில் இந்த ஜும்மா முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்தாலா இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்களுடைய சோதனையினுடைய கடைசி நாள் இன்றாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 100 முறை ஒவ்வொரு இஸ்மையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சிறந்த 2 திக்ருகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை திக்ருகளை நம்ம ஒரே நாளில், அதுவும் அல்லாஹ்தாலாவினுடைய இஸ்முகளை கொண்டு அவனுடைய தன்மைகளை கொண்டு நம்ம கேட்கும்போது நிறைய பலன் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கணும், இந்த தேவை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரும். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த கஷ்டம் தீர்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனை எனக்கு நீங்க தான் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த ஒரு காரியம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி பெரிய தேவையுடையவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ்தாலா 2 நாட்கள் 3 நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்போம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஈமானோட முழு நம்பிக்கையோட உறுதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும். யார்கிட்டையும் பேசாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரொம்ப இலகுவான 2 திக்ருகள் தான். அல்லாஹ்தாலா இதன் மூலம் நிறைய பலன்களை ஒளிச்சு வச்சுருக்கான், மறைச்சி வச்சுருக்கான். நம்ம கண்டிப்பாக இதில் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இன்ஷா அல்லாஹ் இதை உங்களுக்கு ஒரு பதிவாகவே போடுறேன். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்தாலா இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மை நியத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.